வணக்கம். தனம் ஃபேமிலி சேனல். வாங்க, என்னுடைய மகன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கேட்டிருந்தான். அதுக்கு பாருங்கள், கத்திரிக்காயை 4 பக்கமும் வெட்டிக்கணும். வெட்டி தண்ணியில் போட்டுக்கோங்க ஒரு 5 நிமிஷம். உடனே நம்ம ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சப்புறம் நம்ம அறுத்து வச்சோம் இல்லையா கத்திரிக்காய், அதை அந்த எண்ணெயிலேயே நல்லா வேக வைக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அது நல்லா வெந்துடுச்சு எண்ணெயிலேயே. இப்போ வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுலேயே இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், எல்லாம், கருவேப்பிலை தழை, அப்புறம் ஒரு தக்காளி, இதெல்லாம் போட்டு அதே எண்ணெயிலேயே வதக்கலாம். பாருங்கள், அதே எண்ணெயிலேயே எல்லாம் அந்த இஞ்சி பூண்டுலாம் அதிலே கொட்டிக்கோங்க. கொட்டி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்குங்க. வணக்கம். ஒரு தக்காளி கட் பண்ணி அதிலேயே வணக்குங்க. தக்காளி வெந்துடுச்சிங்களா, உடனே மிக்ஸி சாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு கறி மசால், மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு மிக்ஸில் அரைச்சிக்கோங்க. அதே எண்ணெயிலேயே கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கிட்டிங்களா, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போடுங்க. மசாலா இதெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை போட்டு சின்னதாக சிம்மில் வச்சு ஒரு கொதி விட்ட அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்ட கத்திரிக்காயை அதில் போடுங்க. போட்டு 10 நிமிஷம் வாணலில் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்களா, அதை கிண்டி விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டிங்களாங்க. பாருங்கள், எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துச்சுன்னா நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துட்டோம். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக கத்திரிக்காய் பாருங்கள் எப்படிக்குன்னு. வாங்க, நம்ம வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படிக்குன்னு. சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. வாங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அருமை அருமை. நீங்களும் எண்ணெய் கத்திரிக்காய் இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க.